சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள செந்தில் பாலாஜி தற்போது உடல்நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டுள்ளது. உடல்நலம் பாதிக்கப்பட்ட செந்தில் பாலாஜி சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். மதிய உணவு சாப்பிட்ட பின் செந்தில் பாலாஜிக்கு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டுள்ளது. இதனால் மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டுள்ளார். புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டுள்ளது. உடல்நலம் பாதிக்கப்பட்ட செந்தில் பாலாஜி சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். மதிய உணவு சாப்பிட்ட பின் செந்தில் பாலாஜிக்கு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டுள்ளது. இதனால் மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தாமரைக்கனி வழங்க கேட்கலாம். வணக்கம் தாமரைக்கனி, தற்போது அவரது உடல்நிலை எவ்வாறு இருக்கிறது? கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம் அனிதா. கடந்த ஆண்டு சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்குல கடந்த ஆண்டு அமலாக்கத்துறையாக கைது செய்யப்பட்ட செந்தில் பாலாஜி புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். குறிப்பாக 47 முறை அவரது காவல் நீட்டிக்கப்பட்டது. அவருக்கு தொடர்ந்து உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம் நாடி தனக்கு ஜாமீன் வழங்க கோரி பலமுறை அவர் தாக்கல் மனு செய்திருந்தாலும் அதை தள்ளுபடி செய்து அவருடைய காவல் நீட்டிப்பானது தொடர்ந்து நீட்டப்பட்டுக்கூடிய சூழ்நிலையில தற்போது உடல்நலக்குறைவு காரணமாக புழல் சிறையிலிருந்து நேரடியாக ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அமைச்சர் செந்தில் பாலாஜி கொண்டு வரப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே அவருக்கு நெஞ்சுவலி லேசாக இருப்பதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. நெஞ்சுவலி காரணமாகவே அவர் ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அழைத்து வந்திருக்கிறார் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. அவர் பலத்த பாலிஸ் பாதுகாப்போடு தற்போது ஸ்டான்லி மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டு தற்போது சிகிச்சைக்காக உள்ளே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அதன் பின்பு அதாவது மருத்துவமனை தரப்பிலிருந்து உரிய விளக்கமானது சற்று நேரத்தில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது.